காஞ்சிபுரத்திலே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தீர்த்தம். மங்களேஸ்வரர் கோவில் என்று செவ்வாய்க்கிழமைக்கு சேர்ந்த தீர்த்தம் காஞ்சி சங்கரமடத்திற்கு எதிர்த்தாற்போல் இருக்கிறது. அங்கே ஆரம்பீரப்பர் அவற்றை சொல்லி அந்த குளத்தை பெரியவர் ஒரே குப்பை இதுவாக இருக்கும், அவர் போய் குளிக்க போயிட்டார். அதுக்கப்புறம் சொல்லி அனுப்பிச்சு அதுக்கப்புறமா சீர் பண்ணி அழகாக இன்றைக்கும் அழகாக இருக்கிறது இந்த மங்களேஸ்வரர் குளம் தீர்த்தம். அப்படி தீர்த்தம், க்ஷேத்திரம், ஸ்தல விருட்சங்கள், கோபுரங்கள், இப்படி அழகான ஒரு கலாச்சாரம். இதிலே நம்முடைய தொண்டை நாடு என்பது சான்றோர் உடைத்து, அதில் சோறுடைத்து என்பது சோழ நாடு. இங்கே இப்போ ஆற்காடு மாவட்டத்திலேயே நிறைய விவசாயம் நல்லா வந்துட்டுருக்கு. தென்னார்காட்டிலையும் சரி, இங்கேயும் பரவாயில்லை, அப்படி வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல அந்த சான்றோர்கள் விசேஷமாக பக்தி மார்க்கத்தை பரப்பியிருக்கிறார்கள். அந்த ஏகாம்பரநாதர் கோவிலேயும் சுப்பிரபாதம் பாடச் சொல்லி அந்த பணப்பாக்கம் சம்பந்த முதலியார் என்பதாக அவர் தர்மகர்த்தாவாக இருந்தபோது மைக் செட் எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லி நம்முடைய பெரியவர் சுப்பிரபாதம் காலம்பர வேண்ட திருப்பதி மாதிரி ஏகாம்பரநாதருக்கும் சுப்பிரபாதம்லாம் பாடணும்னு ஏற்பாடு பண்ணி நம்ம பச்சைப்பாசு ஸ்கூல் பக்கத்துலேருந்து நடந்து வரும் பொழுதே, மஞ்சநீர் கால்வாய் பக்கத்துலேயே நடந்து வரும் பொழுதே அந்த சுப்பிரபாதம்லாம் கோபுரத்தில் மைக் கட்ட சொன்னார். ஒருத்தர் வந்திருக்கார் வக்கீல், அதெல்லாம் பணம்லாம் கொடுக்க சொல்லி அப்படி மைக்கெல்லாம் கட்டி அந்த சுப்பிரபாதம் என்பதை விசேஷமாக ஆரம்பித்து வைத்து அது அந்த ஏகாம்பரநாதனுடைய சுப்பிரபாதம் விசேஷமாக எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள்லாம் பாடி அப்படி விசேஷமான ஒரு நிகழ்வு. இப்படி இந்த கோவில்களுக்கு திருப்பணி செய்வது விசேஷமாக. புதியதாக நாம் கோவில்களை கட்டுவதை விட பழைய கோவில்களுக்கு திருப்பணிகளை செய்து இதை விரிவாக்கம் செய்வது என்பது மிக உயர்ந்த விஷயம். கீழம்பி என்று காஞ்சிபுரம் பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கிறது. அந்த காலத்திலே விஜயகண்ட கோபாலன் என்கிற அந்த ஆட்சி செய்தவருடைய காலத்திலே ஒரு தாமிர சாசனம் பட்டயம் கிடைத்தது. அதிலே சொல்கிறார், தானாத்து ஸ்வர்க்கம் அவாப்னோதி பாலனாத்து அச்சுதம் பதம். தானம் அளித்தால், நன்கொடை அளித்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணி பாலனம், பரிபாலனம், தர்ம பரிபாலனம் என்று சொல்வார்கள், அதை செய்தால் அந்த பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவடியே கிடைக்கும். அந்த அளவுக்கு உழவாரப்பணிக்கும் இந்த திருநாவுக்கரசர் பெருமான் செய்த அந்த உழவாரப்பணி போன்றவற்றை செய்தால் மிகச் சிறப்பானது.